இதோட பயன்கள் என்னென்ன? சீத்தாப்பழி மரம் பேருப்பா. இந்த தழையெல்லாம் உருவி நல்லா கொஞ்சம் மரக்கட்டையில் இல்லை உரல்ல இடிச்சிடணும். சாரம்போத இடிச்சுட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணியில் ஒரு 6 தண்ணியில் போட்டு மிளகு, பூண்டு, கஸ்தூரி, மஞ்சள், கொஞ்சம் உப்புக்கள் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். ஒரு சில பனங்கற்கண்டு இல்லை பனை வெல்லம் போட்டு கஷாயம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுமாரி மிளகு, பூண்டு, இந்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு சாப்பிட்டா இந்த புற்றுநோய் வராது, கேன்சர் வராது, ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணால், இந்த மூட்டு வலியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் சரி பண்ணால். அதேமாரி இந்த பிஞ்சு வந்து ஒரு சில சிறுபேரி ஆகும். அப்போ வந்து அந்த பிஞ்சை வந்து நல்லா மழை அரைச்சிட்டு மோரில் சாப்பிட்டு வருவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா சிறுபேரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று குணமாகிட்டோம். அதே கட்டுப்பாடு. இது ஒரு அற்புதமான மரம்பா சீத்தாப்பழி மரம். பழலாங்களும் சாப்பிட்டு